ஹலோ வியூவர்ஸ், இந்த சேனல் ஆரம்பிக்க முன்னாடி நான் என்ன நினைச்சேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் மட்டும் பேசலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். பட் இப்போ என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா கிரிக்கெட் இல்லாம ஜென்ரலாவே பேசலாம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். ஜென்ரல் அப்படின்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எவ்ரி திங் இன்க்ளூட் ஆகும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் இன்க்ளூட் ஆகும். கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் எவ்ரி திங் ஸோ ஜென்ரலா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சேனலோட நேமே வந்து மாத்திருக்கேன். ரியாஸ் கிரிக்கெட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா முகமது ரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாத்திருக்கேன். ஸோ இந்த சேனல் வந்து நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம சேனலுக்குள்ள போகலாம். இதுதான் இந்த சேனல் மாத்ததுக்கு அப்புறம் நான் பேசக்கூடிய ஃபர்ஸ்ட் வீடியோ. சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் ரயில்வேஸை பத்தி பார்க்க போறோம். சோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோ கூட போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் ரயில்வேஸோட ஹிஸ்டரி பத்தி பார்ப்போம். ஸோ இந்தியன் ரயில்வேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து ஹிஸ்டரி இருக்குங்க. லைக் கம்ப்யூட்டர் எடுத்துடும் அப்படின்னா இப்படி வேக்யூம் டியூப், டிரான்சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி வந்து ஹிஸ்டரி போய் இப்போ கடைசியில பேக்கெட் அளவுக்கு வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம இந்தியன் ரயில்வேஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனியாக ஹிஸ்டரி இருக்கு. 1853 அதாவது 16th April 1853 அப்பதான் ஃபர்ஸ்டா வந்து பேசஞ்சர் ட்ரெயின் வந்து விட்டாங்க. எங்கெங்க விட்டாங்க அப்படின்னா மும்பைல இருக்கக்கூடிய போர்பந்தர் ஜங்ஷன்ல இருந்து ட்ரெயின் அந்த இடத்துல வரைக்கும் இந்த ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்டா டைம் வந்து பாத்தீங்கன்னா 3:35 இருக்கும். மதியானம் 3:35 அப்பதான் இந்த ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ யார் வந்து எந்த கம்பெனி வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா கிரேட் இந்தியன் பெனின்சுலர் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து இதுக்கு மெயினா சப்போர்ட் பண்ணாங்க. யார் வந்து எந்த பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல் வந்து இதை வந்து முன்னெடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா லார்ட் டல்ஹௌசி. அவர் தான் அந்த அப்ப இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல். அவர் தான் அந்த ஃபர்ஸ்ட் பேசஞ்சர் ட்ரெயின் வந்து ஒருக்கான வழிவகுத்தார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பேசஞ்சர் ட்ரெயின் வந்து ஒருக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா சில ட்ரெயின் வந்து ஓடிட்டு இருந்தது. ஆனா அந்த ட்ரெயின் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வெறும் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் மட்டும் தான் யூஸ் ஆயிட்டு இருந்துச்சு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கூட்ஸ் வந்து இறக்கி வைக்கிறதுக்கு அந்த ட்ரெயின் வந்து யூஸ் ஆயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து பேசஞ்சர் ட்ரெயினே இல்லை. இதுதான் வந்து ஃபர்ஸ்டா பேசஞ்சர் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்தியாவில. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து வெஸ்ட் சைடு. அப்புறம் சவுத் சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்ராஸ்ல வந்து யாசர்பாடி அந்த இடத்துல இருந்து ஆர்போர்ட் வரைக்கும் விட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஈஸ்ட் சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹவுரால இருந்து ஹூக்லி அந்த மாதிரி இடத்துல விட ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படியே இந்த இந்தியன் ரயில்வேஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சது. அப்புறம் 1862 அப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா ட்ரெயின் வந்து டபுள் டேக்கர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50 years வந்து இந்தியன் ரயில்வேஸ்ல வந்து ரெஸ்ட் ரூம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இல்லாம இருந்தது. ஸோ இந்த ரெஸ்ட் ரூம் வந்து எப்படி வந்தது இந்தியா ரயில்வேஸ்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அது இன்ட்ரெஸ்டிங்கான கதை. ஒகில் சந்திரா சென் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாதிரி ஒரு நார்மல் ட்ரெயின் பேசஞ்சர் தான். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அஹமது நகர் ஜங்ஷன் வந்து இறங்கி இருக்காரு ரெஸ்ட் ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவர் வந்து பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ட்ரெயினை காணும். ட்ரெயின் போயிடுச்சு. இவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்னடா ஒரு ரெஸ்ட் ரூம் கூட நம்ம ட்ரெயின் வச்சிருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து ஒரு லெட்டர் எழுதினார். வெஸ்ட் பெங்காலோட ஒரு ரயில்வே ஆஃபீஸ் வந்து எழுதினார். இந்த மாதிரி வந்து டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணுங்க ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு எழுதினார். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த இயர் 1909 அப்பதான் வந்து ரயில்வேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூம் வந்து செட்டப் பண்ணாங்க. அது வரைக்கும் இல்லவே இல்லைன்னு சொல்றேன். ஸோ அந்த லெட்டர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அந்த லெட்டர் நல்லா பெயிண்ட் பண்ணி நல்லா டிசைன் பண்ணி நியூ டெல்லியில இப்போ வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து கரண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் ரயில்வேஸ் வந்து உலகத்திலே 3rd largest நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ். இது வந்து 1,00,000க்கு மேல கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் ஆகுது. இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த கிலோமீட்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3.5 times வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மூன் அண்ட் எர்த் இந்த ரெண்டு கிடைக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்தியன் ரயில்வேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்திலே வந்து 8th largest எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்தியன் ரயில்வேஸ்ல மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா more than 1 billion எம்ப்ளாயர்ஸ் வந்து வேலை பாக்குறாங்க. கேட்கறதுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு. அதே மாதிரி இந்தியன் ரயில்வேஸ்ல வந்து வேலை டெய்லி அன்றாட போயிட்டு வரவங்க மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 1 மில்லியனுக்கு மேல இருக்காங்க. ஸோ அந்த பாப்புலேஷனோட கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட ஒட்டுமொத்த பாப்புலேஷன் நீங்க கவுண்ட் பண்ணாலும் வராது. அந்த அளவுக்கு வந்து பெருசா இருக்கு. ஆஸ்திரேலியாவோட பாப்புலேஷன் கூட இந்த ஒரு நாளோட இந்தியாவில டிராவல் பண்ணக்கூடிய ட்ரெயின் பேசஞ்சர்ஸ் வந்து அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜங்ஷன்ஸ், அதாவது ரயில்வே ஸ்டேஷனை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்கு. அதை பத்தி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாங்கஸ்ட் ஜங்ஷன் நேம் இன் டர்ம்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஜங்ஷன் நேம்னா வெங்கட நரசிம்மரா ஜுவாரிபேட்டை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஜங்ஷன் தான் வந்து இந்தியாவிலே வந்து ரொம்ப பெரிய லாங்கஸ்ட் ஜங்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் நேம். அது வந்து சென்னையில இருக்கு. ஸோ ஷார்டஸ்ட் ஜங்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா எல்பி ரயில்வே ஸ்டேஷன், எல்பி அது வந்து பாத்தீங்கன்னா ஒடிசால இருக்கு. ஸோ அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்னா லாங்கஸ்ட் பிளாட்ஃபார்ம்
இந்தியாவில் இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னா கோரக்பூர் பிளாட்ஃபார்ம். அதோட ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 4430 ஃபீட்னு நினைக்கிறேன், அவ்வளோ ஃபீட் இருக்கு. ஸோ அது வந்து இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகத்திலே வந்து ரொம்ப பெரிய பிளாட்ஃபார்ம்னா அதுதான் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வந்து கராக்பூர் இருந்தது, இப்போ அது அந்த கராக்பூரை ரீப்ளேஸ் பண்ணி இப்போ கோரக்பூர் ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்து வந்திருக்கு. அதுதான் வந்து உலகத்திலே வந்து லாங்கஸ்ட் பிளாட்ஃபார்ம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இட்ஸ் நம்பர் 3, மதுரா ஜங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜங்ஷன் இருக்கு, மதுரா. ஸோ அந்த ஜங்ஷன் வந்து அதிகமான ட்ரெயின்ஸ் வந்து அந்த இடத்துல இருந்து ஒரிஜினேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 115 ரூட்டுக்கு மேல வந்து அந்த ஜங்ஷன் வந்து மட்டும் ட்ரெயின் வந்து ஒரிஜினேட் ஆகி மற்ற ஜங்ஷனுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்பர் 4, நவாப்பூர் ரயில்வே ஸ்டேஷன். நவாப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நவாப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து மகாராஷ்டிராவுக்கும் குஜராத்துக்கும் இடையில இருக்குங்க. அந்த ஒரே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஸ்டேஷன் 2 ஸ்டேட்டுக்கு இடையில இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அது நவாப்பூர் ஸ்டேஷன். நவாப்பூர் ஸ்டேஷன் போனா பாதி இடம் வந்து குஜராத்ல இருக்கும், பாதி இடம் வந்து மகாராஷ்டிரால இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இட்ஸ் நம்பர் 5, நம்ம எங்கேயோ ஒரு பக்கமா பாத்துக்கோங்க, இந்த சைடு ஒரு ஜங்ஷன் இருக்கும், அந்த சைடு ஒரு ஜங்ஷன் இருக்கும், எங்கேயுமே நம்ம பார்த்தது கிடையாது சொல்ல போனா. ஆனா இந்தியால இருக்குங்க. என்ன ஜங்ஷன் அப்படின்னா சிராம்பூர் அண்ட் பிலாம்பூர். சிராம்பூர் அண்ட் பிலாப்பூர் இந்த 2 ஜங்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ரைட் சைட்ல வந்து சிராம்பூர் இருந்ததுன்னா லெஃப்ட் சைட்ல பிலாப்பூர் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கு. இந்த 2 ரயில்வே ஸ்டேஷன் வந்து மகாராஷ்டிரால இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இட்ஸ் நம்பர் 6, இந்தியாவிலே வந்து ரொம்ப பிஸியான ரயில்வே ஸ்டேஷன் எது அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அது ஹவுரா ஜங்ஷன் தான். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஹவுரா ஜங்ஷன் வந்து லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு போறாங்க. அதே மாதிரி ரொம்ப அதிகமான ட்ரெயின்ஸ் வந்து அது வந்துட்டு போகுது. இந்தியாவில் வந்து ரொம்ப பிஸியஸ்டான ஜங்ஷன் அப்படின்னா அது ஹவுரா ஜங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரெயின்ஸை பத்தி பார்க்கலாம். ஸோ ட்ரெயின்ஸ் வந்து இந்தியாவிலே வந்து ரொம்ப ஃபாஸ்டஸ்டான ட்ரெயின் என்ன அப்படின்னா அது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். அது வந்து பாத்தீங்கன்னா மணிக்கு 130 km/h வேகத்துல வந்து அது டிராவல் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வீட்டிலே ரொம்ப ஸ்லோவஸ்டான ட்ரெயின் என்ன அப்படின்னா நீலகிரி மவுண்டன் ரயில்வே. அது ஒரு ஜஸ்ட் 10 km/h ஸ்பீட்ல தான் டிராவல் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இட்ஸ் நம்பர் 2 என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா லாங்கஸ்ட் ட்ரெயின் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ். என்ன ட்ரெயின் அப்படின்னா விவேக் எக்ஸ்பிரஸ். அது வந்து டிபிகர் அந்த இடத்துல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் டிராவல் ஆகுது. கிட்டத்தட்ட 4000 km மேலே டிராவல் ஆகுது. அந்த ட்ரெயின் தான் வந்து இந்தியாவிலே வந்து லாங்கஸ்ட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஷார்டஸ்ட் ட்ரெயின் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இஸ் பிட்வீன் நாக்பூர் அண்ட் அஜ்னி. அது வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 3 km தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது சின்ன லோக்கல் ட்ரெயின் வந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 3, இப்போ நம்ம பாத்தீங்க அப்படின்னா ட்ரெயின்ல போகும்போது கண்டிப்பா ஒரு ஜங்ஷனாவது நம்ம கிராஸ் பண்ணி தான் போகும். ஒரு ஜங்ஷன் இருக்கும், 2 ஜங்ஷன் இருக்கும், அது கிராஸ் பண்ணி தான் நம்ம போகக்கூடிய இடத்த நம்ம போய் ரீச் பண்ணுவோம். ஆனா இந்தியாவில் ஒரு ட்ரெயின் இருக்குங்க நான் சொல்றேன். அந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்டாப்பும் இல்லை. டேரக்டா ஒரு சோர்ஸ்ல எடுத்தாங்க அப்படின்னா டெஸ்டினேஷன் போய் கரெக்டா ரீச் ஆகும். எந்த ஒரு ஸ்டாப் இல்லாம போகக்கூடிய ஒரே ட்ரெயின் அந்த ட்ரெயின் தான். அந்த ட்ரெயின் பேர் என்ன அப்படின்னா திரிவாண்ட்ரம் நிஜாமுதீன் எக்ஸ்பிரஸ். அந்த ட்ரெயின் தாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ட்ரெயின் நான் ஸ்டாப் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது வந்து நான் ஸ்டாப் ட்ரெயின். நம்பர் 4 வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா ஸ்டாப் இருக்கக்கூடிய ட்ரெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்ரிஸ்டர் ஹவுரா. அந்த ட்ரெயின் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா ஸ்டாப் இருக்கக்கூடிய ட்ரெயின். 115 ஸ்டாப் ஆகுது. அந்த 2 இடத்துல சோர்ஸுக்கும் டெஸ்டினேஷன் கடையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இட்ஸ் நம்பர் 5, நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரெயின்ல ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து வெயிட் பண்ணும்போது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ட்ரெயின் லேட் ஆகி நம்ம கொஞ்சம் இதாகும், என்னடா ட்ரெயின் கரெக்டான டைமுக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. பட் ஒரு ட்ரெயின் இருக்கு இந்தியாவில், அது வந்து பாத்தீங்கன்னா அவரேஜாவே நாளுக்கு வந்து 10 மணி நேரத்துக்கு 12 மணி நேரம் வரைக்கும் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ட்ரெயின் என்ன அப்படின்னா குவாஹாத்தி திரிவாண்ட்ரம் எக்ஸ்பிரஸ். அந்த ட்ரெயின் தானே சொல்றாங்க. அவரேஜாவே பாத்தீங்கன்னா 10 மணி நேரத்துல 12 மணி நேரம் வரைக்கும் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரயில்வேஸ்க்கு இருக்கக்கூடிய சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் பத்தி பார்ப்போம். இட்ஸ் நம்பர் 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சில சைட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேயோட 2 இது வந்து அதில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கேட்கறதுக்கே பெருமையாக இருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து இந்தியன் மவுண்டன் ரயில்வே, இன்னொன்று வந்து சிவாஜி டெர்மினஸ். இந்த இந்தியன் மவுண்டன் ரயில்வே வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீலகிரி மவுண்டன் ரயில்வே, இன்னொன்று வந்து டார்ஜிலிங் ரயில்வே. ஸோ 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்கா சிம்லா ரயில்வே. ஸோ இந்த 3 ரயில்வே வந்து கிரேட் இந்தியன் மவுண்டன் ரயில்வே கூட வரும். ஸோ மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா இந்தியன் மவுண்டன் ரயில்வே வந்து அதுக்கப்புறம் சிவாஜி டெர்மினஸ். ஸோ இந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நமக்கு இந்தியா பெருமையா இருக்குல்ல. இட்ஸ் நம்பர் 2, நம்ம ட்ரெயின்ல எல்லாம் போனோம் அப்படின்னா நமக்கு எதுக்கு சீக்கிரமா பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்துடும். சிலவங்க மட்டும் தான் கஷ்டப்படுவாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தூங்கிடுறாங்க. அது ஏன் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி ஈஸியான தூக்கம் வந்து அது அங்கே ட்ரெயின்ல நமக்கு கிடைக்கிறது. ஏன் அப்படின்னா அந்த ட்ரெயினோட ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கிறது வந்து 1.2 Hz செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ட்ரெயின்ல போகும்போது நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி நம்ம நார்மலா தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காரணம் வந்து அந்த ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி தான். ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி வந்து 1.2 Hz இருக்கிறதுனால நம்ம வந்து ட்ரெயின்ல போகும்போது நமக்கு வந்து வீட்டில் இருக்கிற மாதிரி நம்ம நார்மலா தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இட்ஸ் நம்பர் 3,
கொங்கன் ரயில்வே. கொங்கன் ரயில்வே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரயில்வே அப்படின்னா கொங்கன் ரயில்வே. அந்த ரயில்வே ட்ராக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா போகிற இடம் ஃபுல்லாக அது நேச்சுரலாக பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி காஷ்மீர் ரயில்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரயில்வே இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ரயில்வே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த காஷ்மீரில் தான் நமக்கு தெரியும் ஃபுல்லாக பனிப்பொழிவு இருக்கும். அதனால வந்து அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ரயில்வே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இட்ஸ் நம்பர் 4. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே இப்போ வந்து ரொம்ப பெரிய ரயில்வே பிரிட்ஜ் வந்து கட்டுறாங்க. எங்கே அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜீரம் ரிவருக்கு கிராஸாக கட்டுறாங்க. ஜீரம் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க பேர். இப்போ அந்த பிரிட்ஜ் தான் வந்து உலகத்திலே வந்து ரொம்ப பெரிய ரயில்வே பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இட்ஸ் நம்பர் 5. நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் கிராசிங். என்னடா டைமண்ட் கிராசிங் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டைமண்ட் கிராசிங் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, அது வந்து டைமண்ட் ஷேப்ல இருக்கு. இப்போ நம்ம ரயில்வே ட்ராக்ல வந்து பார்த்துருப்போம், நிறைய ஜாயின்ட்ஸ் இருக்கும். ஓகேவா, ட்ரெயின் வந்து இந்த சைடு போகும், அந்த சைடு, அந்த மாதிரி ஒரு கிராசிங் இருக்கும். அது வந்து டைமண்ட் ஷேப்ல இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின் வந்து ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் 4 டைரக்ஷன்லேயும் ட்ரெயின் வந்து போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த இடம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா நாக்பூர்ல இருக்கு. இட்ஸ் நம்பர் 6. ஐஆர்சிடிசி வெப்சைட் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எல்லாருமே வந்து ஆன்லைனில் புக் பண்ணுறோம் அப்படின்னா முக்கால்வாசி வந்து அதில் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் ஒரே ஒரு நிமிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் வந்து அந்த ஐஆர்சிடிசி வெப்சைட்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கேட்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. ஏதோ கமெண்ட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃபார் ஃபியூச்சர் வீடியோஸ். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் அண்ட் ஃபேக்ட்ஸோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இட்ஸ் டைம் டு பை.